வணக்கம்யா. எனக்கு அந்த புரிதல் நிகழ்ந்த பிறகு அந்த தேக்கமில்லாத ஒரு மனநிலை எனக்குள்ள நடந்திருக்கிறது. என்னால அந்த விடுதலைங்கிற உணர்வு புரிய முடியுது. எல்லா இந்த உணர்ச்சிகளும் எதுவுமே அப்படி ஃப்ளோல இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இந்த திங்கிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல இருந்து இன்னும் அந்த சில நேரங்கள்ல அன்கான்சியஸா அந்த திங்கிங் ப்ராசஸ்ல கொஞ்ச நேரம் போயிட்ட பிறகுதான் எந்த ஒரு உணர்வு பூர்வமான விஷயமே அணுகும்போது லேட்டா தான் ரியலைசேஷன் வருது. அப்புறமா நம்ம ஐயோ இவ்வளவு நேரம் தேவையில்லாம நம்ம அந்த திங்கிங் ப்ராசஸ் நமக்குள்ள போயிருக்கு அப்படிங்கறத உணர முடியுது. அது எப்படி அவாய்ட் பண்ணணுமா தெரியல. இப்ப நம்ம திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திங்கிங் ப்ராசஸ் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னா அது நேச்சுரலா இருந்தா போதும். நம்ம ஒன்னும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். நம்ம அது நினைவு வச்சுக்கிட்டு நம்ம எப்பவுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. அதனால உங்களுக்கு நேச்சுரலா நீங்க உங்களை அறியாம என்னன்னாலுமே பண்றதுக்கு தப்பு கிடையாது. அதனால நம்மள அறியாம நடந்துட்டுதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடும் போது எப்ப நம்ம கான்சியஸ் வர்றோமோ நம்ம ஓகே வந்துடுறோம். ஆனா நம்ம எப்பவுமே எந்த ஒரு முடிவுக்கு வரல, நாம இப்ப இருக்கிறது சரியில்லை, நாம எப்பவுமே விஜிலண்டா தான் இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வரல. அதனால அதை நேச்சுரலா விடுறதுதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். அதனால அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம இதுல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மனதனுடைய ஃபங்க்ஷன் அப்படித்தான் இருக்கும். அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து கண்ட்ரோலபுளாவே செயல்படணும்னுட்டுலாம் எதிர்பார்க்க வேண்டாம். அதனால அது ஓகே தான். அதனால ஒன்றும் தான். ஏன்னா பொதுவா இப்ப நமக்கு மேக்சிமம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த லைஃப் ஸ்டைல் எது ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைலுங்கிறத நம்ம என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம். பண்ணி பார்த்து நம்ம சில அனுபவங்களோட நம்ம இருக்கிறதும் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அதுதான் நம்ம தியானங்கள் யோகான்னு சொல்றதெல்லாம் அது ஒரு வகையான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போறது. ஆனா இப்ப நமக்கு அந்த லைஃப் ஸ்டைலோட கூட இது இந்த லிபரேஷன்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அது இப்ப இதனாலதான் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் விட உயர்ந்தது லிபரேஷன் சொல்ற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இது எல்லாத்தையோடையும் சேர்ந்த ஒண்ணு. இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருத்தமானது. அது சில நேரங்கள்ல அந்த மாதிரி அனுபவங்கள் மூலமா யோகாவிலேயோ சில தியானங்கள்லயும் சில அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்கள்ல சில நேரங்கள் நம்ம முடக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடக்கி போடும் பொழுது எல்லாமே பேரலைஸ் ஆயிடும். உலகில் நம்ம எந்த காரியத்துமே சரியா பண்ண முடியாது. அதனால அது விட இதுதான் உயர்ந்ததுங்கிறது நமக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னா அது தெரிஞ்சதோட கரெக்ட். நம்ம சரியான இதை புரிஞ்சுக்கிட்டோம், அது வேலை செய்யட்டும் விட்டுட்டா போதும். அவ்வளவுதான். அதுவே அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். உட்காந்தே கேளுங்க. உட்காந்தே கேளுங்க. எனக்கு இரவு நேரங்கள்ல தூங்கும்போது சிந்தனைகள் அதிகமா வரும். இந்த கண்ணு கிட்ட பொறுத்தவரை சிந்தனைகள் நோய்கள் அது சத்துவங்கள் மூலமா வருதா கண்ணறியாத வர்றாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இப்ப நமக்கு சிந்தனை இல்லைன்னு வச்சுடுங்க, சிந்தனையே வரலன்னு வச்சுடுங்க, என்ன இருக்கும்? உலகமே இருக்காது. எல்லாம் நமக்கு தெரியற மாதிரி உலகங்கிறது சிந்தனைன்னு ஒண்ணு அந்த சிந்தனை நமக்கு ஏதாவது ஒண்ணு காட்டுச்சுன்னு சொன்னாதான் உலகமே வருது. இருக்கலாம் இல்ல சிந்தனைக்கு அந்நியமா என்னெல்லாமோ இருக்கலாம். பட் இருந்தாலும் அது நம்ம சிந்தனையினுடைய வடிவுல வந்தாதான் நமக்கு தெரியும். தூங்கும்போது 2 மணிக்கு வராமக்கு 4:30 மணிக்கு வரும். இப்ப இதுல இப்ப உதாரணமா நமக்கு இப்ப நீங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை பாக்குறீங்க. அந்த மரத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு மரம்னுட்டு தெரியுது. அந்த மரத்தை பாக்குற அதே நேரத்துல நான் அந்த மரத்தை பாக்குறேங்கிற உணர்வும் அங்களுக்கு இருக்கு. மரம்ங்கிறது தெரியுது, மரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறதும் தெரியுது. இதுக்கு ஒரு சிந்தனை போதுமா, 2 சிந்தனை வேணுமா? மரத்தை காட்டுறதுக்கு ஒரு சிந்தனை, உங்களை காட்டுறதுக்கு இன்னொரு சிந்தனை வேணுமா? ஒரே சிந்தனை உங்களையும் காட்டுது, மரத்தையும் காட்டுது. அதே மாதிரி நம்ம சிந்தனை எந்த சிந்தனை ஏற்பட்டாலுமே அந்த சிந்தனையில 2 பகுதி இருக்கும். ஒண்ணு உங்களை காட்டும், இன்னொன்னு அந்த நீங்க எதையாவது ஒண்ணு ஃபீல் பண்றீங்களோ அதை காட்டுற மாதிரி இருக்கும். அதனால மொத்தத்துல ஒரே ஒரு சிந்தனை தான் ஒரு நேரத்துல ஏற்படும். அந்த சிந்தனைக்குள்ள நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கனவு காண்றீங்க,
கனவுங்கிறது ஒரு சிந்தனையினுடைய ஓட்டம் தான். அது தூங்கும் போது ஏற்படக்கூடிய சிந்தனைக்கு பேர் கனவுன்னு சொல்றது. அந்த கனவுல பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான பெரிய கூட்டத்துக்குள்ள நடந்து போற மாதிரி கூட நீங்க கனவு காணலாம். அத்தனை பேரையும் ஒரே ஒரு சிந்தனை தான் காட்டுது. உங்களையும் காட்டுது, அந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க நடந்து போற மாதிரி உங்களையும் காட்டுது. இதே மாதிரி நம்ம சிந்தனை தான் எல்லாத்தையும் காட்டும். அதனால உங்களுக்கு எதிரி நீட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறது கூட உங்க சிந்தனை தான் அதை காட்டுது. அது உண்மையிலே எதிரின்னு சொல்ல இங்க யாருமே ஒண்ணும் கிடையாது. உங்க சிந்தனையே உங்களுக்கு எதிரியா இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு. அதனால இப்ப நீங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த சிந்தனைய சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே, நீங்க அந்த சிந்தனையில உள்ள ஒரு பகுதி நான் சொல்லி ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, நான்கிறதும் ஒரு பகுதி தான். அந்த நான்கிறது எதை காட்டுதோ அது ஒரு பகுதி, எல்லாமே ஒரு சிந்தனையில் உள்ள ஒரு பகுதி தான். அந்த நான்கிற பகுதியை முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னாலே போதும். நீங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னா, அந்த நான்கிற பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம இந்த தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும், இந்த தேவையில்லா சிந்தனை எல்லாம் விட்டுறணும்னு சொல்லி அந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த நானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தனை எந்த சிந்தனையாவது உங்களை கேட்டுக்கிட்டா வருது, அதுவா வருது, வந்தது பிறகுதான் வந்ததே தருது. நீங்க சில நேரங்கள் இந்த சிந்தனையே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கலாம், ஆனா உங்களை அந்த சிந்தனை அதெல்லாம் கேட்காது, அது பாட்டுக்கு வரும். அதனால அது உங்க கண்ட்ரோலுக்குள்ள உள்ளது இல்லை. அது பாட்டுல போகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்க எதையாவது எடுத்து உங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க உங்களை ரெண்டா பிரிச்சுக்கிடுறீங்க. அதனால நீங்க உங்களை ரெண்டா பிரிக்க வேண்டாம். சிந்தனை வந்தா உடனே விட்டுருங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது நீங்க எப்பவுமே படுத்ததுக்கு பிறகு நீங்க எதையுமே நீங்களா சிந்திக்க கூடாது, அதுவா வர்றத மாதிரி விட்டுறோம். நீங்களா எழுப்பி உட்காந்து நல்ல சிந்தனை வருத, நாளைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி எழுப்பி உட்காந்து சிந்திக்கிட்டு இருக்க கூடாது. நீங்களா சிந்திக்கிறதாலே விட்டுறணும். படுக்கிறதுக்கு முன்னால என்ன வேணாலும் சிந்திங்க, படுத்ததுக்கு பிறகு எந்த சிந்தனை வந்தாலும் அதுவா தான் வரணும் முடியும். நீங்களா எந்த இதுலயுமே பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வேண்டிய சிந்தனை வந்தாலுமே கூட அது மேல ஏறி சவாரி பண்ணிடக்கூடாது. ஆமா, அதான் வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு, அது மேல சவாரி பண்ணிட்டு போகணும்னு போயிடக்கூடாது. அது சிந்தனை அதுவா அதுவா போட்டோம் சொல்லி சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சப்சைட் ஆகி போயிடும். நீங்க ஏறி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகும். அப்புறம் நீங்க இறங்கணும்பீங்க, அப்புறம் ஏறணும்பீங்க, அங்க போகணும்பீங்க, அப்படியே போயிடும். அதனால அது போக்குல சுதந்திரமா விட்டுருங்க.